ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம டெட் சாமனர் எபிசோட் 17 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ரிலீஸ் பண்ற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நாம எபிக்குள்ள போவோம். 10வது ஃப்ளோர்ல பவர்ஃபுல்லான வார்கிராஃப்ட் ஓகர் விசார்ட் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்க. என்னோட டாமைனுக்கு உன்னை வரவேற்கிறேன்னு அதோட பவரை பயன்படுத்தி உடஞ்சி கிடந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே உயிர் கொடுத்துட்டு இருக்க. இந்த ஸ்கெலிட்டனை பயன்படுத்தி என்ன கொல்ல முடியும், நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. இப்போ உனக்கு தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்போ உனக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இந்த ஸ்கெலிட்டன் எல்லாத்தோட காடா தான் நான் இருந்துட்டு இருக்கேன்னு அவனோட ஐன்ஸ் அந்த இடத்துல சமன் பண்ணி பவர்ஃபுல்லான ஃபயர் பால் மூலமா அந்த இடத்தையே அவன் துவம்சம் பண்ணிட்டு இருக்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு. என்ன நடக்க போதா? இப்ப நான் உன்னோட கதையை நான் முடிக்க போறேன். உனக்கு எவ்வளவு இருந்தா என்னையே நீ சேலஞ்ச் பண்ணிருப்பேன்னு அதோட பவரை பயன்படுத்தி அங்க கிடக்கிற ஸ்கெலிட்டன் எல்லாத்தையும் மூலமா ஒரு பவர்ஃபுல்லான டிராகனை சமன் பண்ணிட்டு இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்டை இவன் சமன் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. அவன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கு. டிராகன் அதோட ஃபயர் பிரெத்தை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். அந்த இடமே மொத்தமா வெடிச்சு சதறிட்டு இருக்க. லைட்டா நம்ம ஹீரோக்கு கொஞ்சமா காயம் ஏற்பட்டு இருக்கும். 10வது ஃப்ளோர்ல இருக்கிற பாஸ் கூட இவன் இவ்வளவு நேரம் நீடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. இருந்தாலும் இவனால இதுல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இவன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான மிராக்கிள் நினைச்சேன். ஆனா இது எல்லாமே ஒரு வெட்டுன்னு சொல்ற விஷயத்தை இவன் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டானே. சான் வேங் ரொம்பவும் தரக்குறை, அவன் ஒரு சப்பன் சொல்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உடனே நம்ம ஹீரோ ஸ்கெலிட்டன் வாரியரா அந்த இடத்துல சமன் பண்ணிட்டு இருப்பான். அதோட ஸ்வாட் அட்டாக்க பயன்படுத்தி டிராகனோட தலைய துண்டா வெட்டிட்டு இருக்கும். இந்த பையனுக்கு இவ்வளவு பவர் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலையேன்னு வார்கிராஃப்ட் விசார்ட் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. பெட்டியும் சியாகிங்கும் ஒன்னா சேர்ந்து அவனை தாக்க வந்துட்டு இருக்கும்போது அவனோட பவரை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா ஸ்னீக் அட்டாக் பயன்படுத்தி பெட்டி அதோட ஸ்வாட் அட்டாக் மூலமா விசார்டோட கதையை முடிச்சிட்டு இருக்கும். இவன் கிட்ட இந்த அளவுக்கு பயங்கரமான சமன் பீஸ்ட் எல்லாமே இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சான் வேங் பயந்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். என்னால 8th ஃப்ளோர் கிட்டயே போகவே முடியல. ஆனா இவன் 10வது ஃப்ளோர் நோக்கி போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பவர்ஃபுல்லான மான்ஸ்டரையும் இவ்வளவு ஈஸியா இவன் தோக்கடிப்பான் நினைச்சு கூட பார்க்கலன்னு ஷீபோட்டைன் பயந்து நடுங்கிட்டு இருக்க. மிஸ்டர் லீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் உங்களை தோக்கடிக்கவே மாட்டான் தானே சொன்னீங்க. நான் நினைச்சதை விடவும் இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துட்டு இருக்கா. நீ உடனே பீஜிங் யூனிவர்சிட்டியில போய் அங்க இருக்கிற அந்த எஸ் லெவல் ஸ்கில் புக்கை கேட்டு உடனே வாங்கிட்டு வா. நான் இந்த காலேஜோட நான் பீஜிங் யூனிவர்சிட்டியில போய் ஸ்கில் புக்கை வாங்கிட்டு வரணும்னு சொல்ல வரீங்களா? ஏன் உன்னால வாங்கிட்டு வர முடியாதான்னு மிரட்டுறத பார்த்தோட தேவையில்லாம மூஞ்ச காட்டி மிரட்டுறத நிப்பாட்டுங்க. உடனே போய் நான் வாங்கிட்டு வரேன்னு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். வெய்ஷோ 10வது ஃப்ளோர்ல இருக்கிற மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டு சந்தோஷமா அவன் வெளியே வந்துட்டு இருக்க. வெய்ஷோ, அந்த மான்ஸ்டர் ஒண்ணு தாக்கிச்சு இல்ல, உனக்கு ஏதாச்சும் அடி பட்டிருக்கா? ஒரு சின்ன காயம் மட்டும்தான், இதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லை. உண்மையிலேயே நீ சாதிச்சுட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. வெய்ஷோ, இன்னைக்கு நீ நல்லாவே உன்னோட பெர்ஃபார்மன்ஸ கொடுத்த. இனிமேல் நீ ஸ்பெஷல் ட்ரைனிங்ல கலந்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. ட்ரையல் டவரை நீ கிளியர் பண்ணனால உனக்கு தேவையான கிரெடிட் ரிவார்டா எக்ஸ்ட்ராவா நான் உனக்கு 2000 கிரெடிட்ஸ் நான் கொடுக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கேன். இவ்வளவு பணம் எனக்கு சீக்கிரமா எனக்கு கிடைக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இப்போ பணக்காரனா மாறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவனும் சந்தோஷமாயிட்டு இருக்க. நீ எதை திங்க் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டி உன்னோட கிரெடிட்டை நீ எக்கார்ந்து கொண்டும் யார்கிட்டையும் விற்கவே கூடாது. ஏன்னா அந்த கிரெடிட் எல்லாமே உனக்கு கண்டிப்பா தேவைப்படும். எதுக்காக அந்த கிரெடிட் எனக்கு தேவைப்படும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பீஜிங் யூனிவர்சிட்டியில ஒரு எஸ் லெவல்ல இருக்கிற ஸ்கில் புக் ஒன்னு இருந்துட்டு இருக்கு. நான் வேங்கிட்ட சொல்லி அதை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அதை வாங்கி கொண்டு வரும்போது அதை வாங்குறதுக்கு கண்டிப்பா உன்னோட ஸ்கில் பாயிண்ட் அதிகமாவே உனக்கு தேவைப்படும். அதனால அதிகமான ஸ்கில் பாயிண்ட ரெடி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொன்னோன்னு, என்னது எஸ் லெவல்ல இருக்கிற ஸ்கில் புக்கா? அதை அடையதுக்காக நான் எவ்வளவு கிரெடிட்னாலும் சம்பாதிக்கிறதுக்கு நான் தயாரா இருந்துட்டு இருக்கேன். இப்ப உனக்கு அதிகமான டைம் இருந்துட்டு இருக்கு. உடனே நீ ஸ்கூலோட மிஷன் ஹாலை நோக்கி போ. அங்க இருக்கிற ஏதாச்சும் மிஷனை நீ கம்ப்ளீட் பண்றது மூலமா உன்னால அதிகமான கிரெடிட்டை சம்பாதிக்க முடியும் சொன்னோன்னு, உடனே நான் போறேன்னு அவன் தரதரன்னு அங்க இருந்து தலைதிரிக்க ஓடிட்டு இருக்கேன். ஸ்பெஷல் ட்ரைனிங்க இவ்வளவு சீக்கிரத்துல இவன் முடிப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சான் வேங் மத்த ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. கிரேட் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் வீட்லயே இருந்து 3D கிளாஸ் போட்டுட்டு படம் பார்த்து நல்லா குஜாலா இருந்துட்டு இருக்க. எதுக்காக தேவையில்லாம டிவியை பார்த்து உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இப்ப நம்ம வேலைக்கு போறதுக்கான டைம் வந்துட்டு, எந்த வேலைக்கு போறோம் நீ சொல்ல முடியுமா? அது நான் போற வழியில சொல்றேன்னு கிரேட் ஸ்டேஜை இழுத்துட்டு தரதரன்னு அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. இது வரைக்கும் அவன் கிட்ட 12,000 கிரெடிட் இருந்துட்டு இருக்கும். மிஷன் ஹாலை நோக்கி போயிட்டு இருப்பான். சீனியர், நீங்க இங்க இருப்பீங்கன்னு உங்களை நான் மீட் பண்ணுவேன் நினைச்சு கூட பார்க்கல. கண்டிப்பா நீ இங்க இருக்கிற மிஷனை எடுக்கிறதுக்காக தான் நீ வந்திருப்ப. ஆமா, எனக்கு அதிகமான கிரெடிட் தேவைப்படுது. எந்த மிஷனை எடுக்கலாம்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? உனக்கு அதிகமான கிரெடிட் நீ வேணும்னு ஆசைப்பட்டீனா ரொம்பவும் டிஃபிகல்ட்டான டாஸ்கை எடுத்தா மட்டும்
இருந்தா உனக்கு அதிகமான கிரெடிட் கிடைக்கும். அந்த இடத்துல கஷ்டமான 3 டாஸ்க் இருந்துட்டு இருக்கும். அதுல 10,000 ரேஸ் செக்டரை சேர்ந்த குரூப்பை தோக்கடிக்க கூடிய மிஷனை அவன் எடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. இந்த கஷ்டமான டாஸ்கை முடிக்கிறது மூலமா எனக்கு அதிகமான கிரெடிட் கிடைக்கும். 10,000 செக்டரை சேர்ந்தவங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி வாங்சு செக்டரை சேர்ந்த பேஸை நோக்கி அவன் போவதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இந்த வருஷம் இருக்கிற ஃப்ரெஷ்மேனை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு பைத்தியக்காரங்களா இருப்பானுங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு அவங்க சீனியர் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. கிரேட் சேஜி, உன்கிட்ட ஏதாச்சும் ஐடியா ஏதாச்சும் இருந்துட்டு இருக்கா? யோசிக்கிறதே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம டைரக்டா போய் அவங்கள அட்டாக் பண்ணுவோம். இந்த பேஸ்ல இருக்கிற எதை பத்தியும் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அதனால டீடைலா நம்மளுக்கு எதுவுமே தெரியாம டைரக்டா போய் தாக்குறதுன்னு சொல்றது நம்மளுக்கு சூசைடுக்கு சமம். அதனால பொறுமையா இருந்து இங்க நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம்னு அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஒருத்தங்கிட்ட எந்த ஒரு பணமும் இல்லாம கேம்பிளிங் வந்திருக்கனால அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம கேம்பிளரா போய் நடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு அவங்க 2 பேரும் அதுக்குள்ள போயிட்டு இருக்க. யாரு நீ? இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேற எதுக்காக நான் வருவேன்? நான் கேசினோல பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க கேசினோக்கு கொஞ்சம் ரூல் இருந்துட்டு இருக்கு. நீ உள்ள போகணும்னு ஆசைப்பட்டீனா உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு எங்க கிட்ட ஃபர்ஸ்ட் நீ காட்டியே. அவன் கிட்ட இருக்கிற மில்லியன் கணக்கான பணத்தை எல்லாத்தையுமே காட்டினோன்னு அவனே அவனுக்கு ராஜ மரியாதையோட கதவை திறந்து உள்ள விட்டுட்டு இருப்பான். உள்ள போனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கூட்டமா இருந்து கேம்பிளிங்ல ஈடுபட்டு இருக்க. உடனே அவனோட சாட் ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பான். அல்ல கைகளா இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே இருந்துட்டு இருப்பாங்க. பவர் ஹவுஸா இருக்கிற ஒருத்தன் ஒரு பாக்ஸ்குள்ள இருந்துட்டு இருக்க. இந்த இடத்துல மொத்தமே 12 பேர் தான் தேர்ட் லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த மிஷன் ஒன்னும் அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாம் கிடையாது. உங்க எல்லாரையுமே நான் தோக்கடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு டைரக்டாவே அவன் போய் சொல்றத பார்த்தோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்களையே பார்த்து அந்த மாதிரி சொல்லியிருப்ப. உன்னை நாங்க சும்மாவே விட மாட்டோன்னு எல்லாருமே அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. பண்ணிங்க தான் எப்பவுமே கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு கிரேட் சேஜ் தனியாவே இருந்து அதோட மங்கி கிங் ஸ்டிக்கை பயன்படுத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்க. வெளியே இருக்கிறவங்க எல்லாரையுமே நீனே பாத்துக்கோ, பாக்ஸுக்குள்ள இருக்கிறவன நான் பாத்துக்கிறேன்னு அவன் அந்த பாக்ஸை உடைச்சிட்டு உள்ள போயிட்டு இருப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நான் குஜாலா இருக்கும்போது என்னையே நீ தொந்தரவு பண்ணிருப்பேன்னு அவனோட அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்க. நீ எதுக்கு அட்டாக் பண்ணோம்? நானே ஃபர்ஸ்ட் உனக்கு அட்டாக் பண்றேன்னு அவனோட டெத் சைட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த ஒரே அடியில அவ்வளவு பவர் ஹவுஸா இருந்த அவன் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருக்க. நீ யாரு? எதுக்காக தேவையில்லாம வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க? நான் அட்டாக் பண்ண வேண்டிய டார்கெட் நீ கிடையவே கிடையாது. ஆனா வாங்சு செட்டை சேர்ந்தவங்க எல்லாரையுமே கொல்றதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன்னு அவனோட டெத் சைட்டை பயன்படுத்தி அவனோட கதையை முடிச்சிட்டு இருப்பான். வைஷ்யோ, வெளியே இருக்கிற எல்லா அல்ல கைகளையும் நான் துவம்சம் பண்ணிட்டேன். உண்மையிலேயே அது ரொம்ப ஃபன்னாவே இருந்துட்டு இருந்துச்சு. உடனே அவன் டீச்சருக்கு போன் பண்ணி என்னோட டாஸ்க் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களே வந்து செக் பண்ணுங்க சொன்னோன்னு இவங்க எல்லாரையுமே நீ தான் தனியா இருந்து கொன்னியா? இவங்க எல்லாருமே 10,000 ரேஸ் செக்டரை சேர்ந்த மெம்பர்ஸ் மட்டும்தான். நீங்க இருக்கிற எந்த ஒரு இன்னசென்ட்டான பீப்புளையும் நான் கொல்லவே இல்லை. நீ இப்ப உடனே இங்க இருந்து கிளம்பிரு. உனக்கு தேவையான கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே நான் உனக்கு அப்புறமாட்டி அனுப்பி வைக்க. இன்னும் 2 பேஸை சேர்ந்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கான வேலை இருந்துட்டு இருக்குன்னு அவங்க கிட்ட இருக்கிற பவர்ஃபுல்லான சமனா இருக்கிற ஐன்ஸ், சியாகிங், பெட்டி, ஸ்கெலிட்டன் வாரியர் இவங்க 4 பேரையுமே அந்த இடத்துல சமன் பண்ணி 2 பேரா ஒரு குரூப்பா அமைஞ்சு மீதி இருக்கிற 2 பேஸையும் தாக்க வேண்டியது உங்களோட பொறுப்புன்னு அவங்கள அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்க. ஆர்டினரியான சமன் பீஸ்ட பயன்படுத்தி உன்னால இத முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. உண்மையிலேயே சொல்லணும்னா என்னோட பீஸ்ட் எதுவுமே ஆர்டினரியே கிடையாது. இவங்க எல்லாருமே கிங் லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுலயும் இவங்க இன்டெலிஜென்ஸா இருக்கிறனால அவங்க எல்லாத்தையுமே அவங்களே பாத்துக்கிடுவாங்க. நீ இதுவரைக்கும் சமன் பண்ண அந்த 4 சமன் பீஸ்டுமே கிங் லெவல்ல சேர்ந்ததா? 4 பேர் மட்டும் கிடையாது. மங்கி கிங்கா இருக்கிற சன் ஊகாங் சொல்ற நானும் இங்க இருந்துட்டு இருக்கேன். நீங்க எதை நினைச்சு கவலைப்பட தேவையே இல்லைன்னு கிரேட் சைட் சொல்றத பார்த்தோன்னே உண்மையிலேயே நீ சாதிச்சு காட்டிட்டேன்னு அவன டீச்சர் அவனை பாராட்டிட்டு இருக்கும். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். இனி வர்ற எபிசோடு எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கக்கூடியதுனால லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டான வீடியோ எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியா ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.